டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜா இன்று தும்புநட்டி ஊரில் ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜா இன்று தும்புநட்டி ஊரில் ஸ்ரீ ஜெயம் அசோசியேட்ஸ் கம்பெனியில் இந்த கம்பெனி எத்தனை வருட காலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது? இதன் பணி என்ன? இதனுடைய சேவைகள் என்ன? கம்பெனி 28 வருஷமா செயல்பட்டு இருக்கு. நம்ம கம்பெனியில பாத்தீங்கன்னா பள்ளி மாணவருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா கல்வி உதவித்தொகைனா ஃபுல் பேமெண்ட், அதாவது ஃபீஸ் பேமெண்ட் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கம்பெனில இருந்து. அதை தாண்டி நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹெல்த் சப்போர்ட், அதாவது இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் ஹெல்த் சப்போர்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி ஸ்கூல்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கூல் அடாப்ட் பண்ணி டீச்சர்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வேலைவாய்ப்பு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். செலக்டட் பர்சன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பென்ஷன், முதியோருக்கு பென்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி நம்ம டெத் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் அப்ளை பண்ணும்போது கம்பெனிக்கு அவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயே பண்ணுவோம் அப்படிங்கிற இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். தென் ஸ்போர்ட்ஸ்ல எந்த ஒரு உதவித்தொகையா இருந்தாலுமே மொத்தமா பண்ணுவோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றோம். நன்றி. அடுத்து நீங்க. வணக்கம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். இப்போ நம்ம கம்பெனி ஸ்ரீஜம் அசோசியேட்ஸ் மெயின் மோட்டோ என்னன்னு எல்லாருக்கும் தெரியணும். ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனியோட மெயின் மோட்டோவே சர்வீஸ் தான். ஸோ சர்வீஸ் எல்லா ஒரு ஆர்கனைசேஷன் எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனால் எங்களோட மோட்டோ டோட்டலாக நம்ம கம்யூனிட்டி பேஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம நம்ம பழைய சமூகம், நம்ம ஒரு படுகர் சமுதாயம் எப்படி எடுத்துட்டு வரணுன்றது மெயின் மோட்டோ எங்களோட மெயின் ஃபோக்கஸாகவே இருக்கு. ஸோ ஒரு படகா கம்யூனிட்டி மட்டுமே கிடையாது, எல்லாரும் கம்யூனிட்டியும் நம்ம ப்ராப்பராக எடுத்துட்டு வரணுன்றது நம்ம மெயின் மோட்டோ. ஸோ இப்போ நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஸ்டாஃப்ஸாக கிடையாது, நாங்கள் எல்லாமே ஒரு சேவாதல்ஸ் தான். சேவாதாஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பீப்புள்ஸ், நிறைய சொசைட்டியில் இப்போ இந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பீப்புள்ஸ் நம்ம கம்பெனியாக நல்லா பெனிஃபிட் ஆயிருக்காங்க. ஸோ த ஹோல் கம்யூனிட்டி நம்ம எப்படி இன்னும் பழைய கல்ச்சர்ஸ்லாம் எப்படி எடுத்துடணுன்றதான் நாங்கள் மெயின் மோட்டிவாக இருக்குது. ஸோ இது மட்டுமே கிடையாது, இது டோட்டலாக ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டட். ஸோ ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஜன்ஸ்லாம் நடக்கும். நல்ல ஒரு பழைய இருக்கிற அந்த ட்ரெண்ட் எடுத்துகிட்டு வரணுன்றது அவங்க மெயின் மோட்டிவாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டட் பற்றி பேசுவாங்க. அடுத்து உங்களோட ஆம்பினேஷன் என்ன, குறிக்கோள் வருங்காலத்துக்கு? சர்வீஸ் மெயின் சர்வீஸ் தான். சர்வீஸ் தான் நம்ம எப்படி பண்ணணும்ன்றது வேண்டியது. இது ஆத்மார்த்தமாக பண்ணணும், ஒரு இதுக்குன்னு கிடையாம ஆத்மார்த்தமாக செய்யறது என்னோட மெயின் மோட்டிவாக இருக்கு. தேங்க்யூ. சரி, நன்றி. அடுத்து. ஓம் சாய்ராம். இந்நிறுவனம் வெறும் லாப நோக்கத்துக்காக செய்கிறது கிடையாது, ஆன்மீகமும் சேவையும் சார்ந்தது தான் இந்நிறுவனம். எந்த ஒரு வெளியில் எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருந்தாலும் இந்நிறுவனம் எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட்டாக நிற்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. நன்றி. ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு மிக்க மிக்க நன்றி.